தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த மலை தான் வண்டி ஏற்ற போகிறோம் மேலே. இந்தமாரி மலையில் வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க. ஸோ நிறைய தடவை ஸ்லிப்பாகி. ஸோ கேடிஎஃப் நம்ம வந்து இப்போ மஞ்சள் மலை டேமுக்கு வந்திருந்தோம். ஸோ டேம்லாம் நான் எதுவும் வ்ளாக் பண்ணலை, ஏன்னு பார்த்தா அங்கே பெருசாக காட்ட அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் மஞ்சள் மலை டேமுக்கு வரும்போது ஒரு மலைக்கு மேலே ஏற போகும்போது போலீஸ்காரை வந்து இது என்னது ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்தது. ஸோ நீங்களாம் இதுமாரி மேலே ஏறக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசினாங்கள்ல. பட் இப்போ எல்லோரும் மேலே ஏறிட்டு இருக்காங்க வண்டி ஏற்றிட்டு மலைக்கு மேலே. ஸோ நம்மளும் போயிட்டு மலைக்கு மேலே வண்டி விட்டு ஏற்றுறோம். ஸோ அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் டேமு. ப்ரோ இந்த தெரிஞ்சு எதுவும் ஃபீஸ் எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபீஸ் எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரியல. ஃபீஸ் எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அது வேறு இடத்துல போகிறேன். இந்த வழியாக போகிறேன் டேமுக்கு மேலே பாலம். அப்போ எல்லாம் எப்படி போகிறாங்க? கீழே எங்கே போகிறாங்க? அந்த டேமுக்கு அந்த வழி தான், அந்த ஒரு வழி தெரியுதா? ஆமாம் ஆமாம். கண்ணாடி விந்து போச்சு ப்ரோ. இது இப்போ நம்ம வந்து மலைக்கு மேலே தாங்க போகிறோம். ஸோ டேமெல்லாம் பெருசாக பார்க்குற அளவுக்குலாம் டேமில் எதுவும் இல்லை. ஸோ ப்ரோவே வந்து கடுப்பாயிட்டார், என்ன டேமு இதுன்ற அளவுக்கு. ஸோ அதனால் நம்ம டேமெல்லாம் வ்ளாக் எடுக்கலை. ஸோ ஆக்சுவலி நம்ம டேமுக்கு வர பிளானே கிடையாது. ஸோ டீ குடிக்கலான்னு ஒரு போகலான்னு எடுத்தது தான். எவ்வளோ என்ட்ரி டிக்கெட்டுன்னு தெரில. ஆனால் ஸோ அந்த மலைக்கு தாங்க நம்ம வண்டி ஏற்ற போகிறோம். தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த மலைக்கு தான் வண்டி ஏற்ற போகிறோம் மேலே. டீ கொடுக்கலான்னு போய் கடைசியில் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ரைடுக்கே வந்துட்டோம். நான் வந்து இவர் பைக் ரிவ்யூ எடுக்கணும்னு சொன்னார். அதனால தான் வந்து சரி நல்லா துணியெலாம் போடாமல் ஏதோ ஒரு துணி எடுத்து போட்டுக்கிட்டு செருப்பெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். பட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. ஸோ சில்னஸ் அப்படியே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வர போகுதுன்னு தெரில. ஏன்னா மேகமெல்லாம் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. எனக்கு எதாவது மழை வரும்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், எல்லா கார்ஸும் நின்று இருக்குது. ஸோ இந்த மலை மேலும் போகலாம், இப்படியும் போகலாம். ஏன் ப்ரோ எங்கே போனாலும் இந்த கப்புள்ஸ் தொலை தாங்க முடிய மாட்டேங்குது. நானும் போகிற இடத்துலலாம் இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது. இந்தமாரி மலையில் வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க. ஸோ நிறைய தடவை ஸ்லிப்பாகிருக்கு இந்த மலையில். நான் ரெண்டு தடவை வந்திருக்கேன். அந்த ஒரு தடவை தான் மலையில் ஏறி இருக்கேன். ஒரு சூப்பரு. ஒரு சின்னதாக ஒன்று ஏறி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இது மேலே ஏற்றுறதுக்கு பயந்தேனே. ஏன்னா அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ தான் இதை நினச்சி பயந்தேன், ஏதாச்சும் கீழே விட்டுட்டா நம்ம சோழி முடிஞ்சிடும்டா அப்படின்ற அளவுக்கு. வேணாம் வாங்க, வல்லவனுக்கு புல்லு ஆயுதன்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஏற்ற வேண்டியதான் மலைக்கு மேலே. எங்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டேன்னா, அந்த போல்மலை ஃபோட்டோ சம்திங் ஏதோ இப்போ ட்ரிப்புக்கு போயிருந்தேன். அது இதோட நேராக இருக்கும் மலை. அந்த மலைக்கு போய் தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் கிளைம் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மலை ஈஸியாக ஏற்றுறேன். ஸோ நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. வாங்க நம்ம இங்கே வண்டி நிப்பாட்டிடுறோமா, அந்த சைடு போயிடலாமா, இங்கே இன்னும் மேலே போயிடலாமா. ஓ காய்ஸ், லைட்டாக பயம் இருக்குதான், ஆனால் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வா. ஸோ நீங்கள் வந்து எப்போ ஒரு மலைக்கு மேலே ஏற்றுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கியர்லேயே மேலே ஏற்றணுங்க. நீங்கள் வந்து செகண்ட் கியர் தேர்டு கியர்லாம் ஏற்றிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சோழி முடிஞ்சிடும். நல்லா இருக்குல்ல. ஸோ டேமு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருமா, எல்லாம் சில் பண்ணுறாங்க. நல்லா இருக்குப்பா.
இதுதாங்க டேமில் வந்து சேமிச்சு இருக்கிற தண்ணி தானே ப்ரோ? ஏன் அதை நான் கருப்பாக திருத்தாங்களா? அந்த இடத்துல மட்டும் கருப்பாக திருத்து பாரு. ஒருவேளை அந்த இடத்துல மீன் அதிகமாக இருக்குமோ? ஆ சரி, நிழல் வந்து இங்கே எங்கே மரங்கிறது நிழலாக இருக்கும். அப்படி மேகம் பார்த்து எல்லாமே தெரியும். அந்த இடம் மட்டும் எப்படி மரம் மாதிரி இது பாரு. நான் இது வந்து 3வது தடவை வராங்க இங்கேக்கு. இது வந்து மலைக்கு மேலே 2 தடவை, கீழே வந்து டேமுக்கெல்லாம் 3 தடவை கணக்கு. இன்னும் அந்தாண்டிக்க ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு ஏறும்போது தான் வந்து எனக்கு போலீஸ்காரர் வந்து இதெல்லாம் ஏறக்கூடாது அப்படி இப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை போட்டு என்னை தள்ளி விட்டாங்க. நீ மேலெல்லாம் போகக்கூடாதுன்னு அப்படி. அதுனா போட்டிங்கா? எனக்கு தான் போட்டிங் தாங்க இருக்கும் அங்கே. நல்லாயிருக்கு. இந்த விலாக்லாம் பெருசாலாம் வந்திருக்காதுங்க. ஜஸ்ட்டு நார்மலாக இந்த மலைக்கு ஏறத்தை மட்டும் நான் விலாக் பண்ணலாம் வந்தது. சரி, ஓகே, போகும்போது கண்டினியூ பண்ணுறாங்க.